சில நாட்களுக்கு பின்பு அந்த மனிதன் தான் இருந்த வீட்டிற்கு அவன் திரும்புகின்றான். அங்கு இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டிற்குள் அவன் வரும் பொழுது என்ன நடக்கின்றது என்று நீங்களே பாருங்கள். அவர்கள் இயேசுவை, நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று எல்லா பாவங்களும் கேட்கின்றது. அந்த மனிதன், வேண்டாம் வேண்டாம், அங்கு இயேசு இருக்கின்றார், என்னால் உங்களை கூட்டிக் கொண்டு போக முடியாது. அதற்கு அந்த பாவங்கள், இயேசுவை வெளியேற்றுங்கள். என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். அந்த மனிதன் இயேசுவை வெளியேற்ற போகின்றான். இயேசுவை அழைக்கின்றான், நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்கள். ஒவ்வொரு பாவத்தையும் தன் வீட்டிற்குள் நண்பனாக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைக்கின்றான். சாராயம், சிகரெட், சூதாட்டங்கள், தொலைபேசிக்கு அடிமை, ரகசிய பாவம், கற்பனையின் பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் தன் வீட்டிற்கு இடம் கொடுக்கின்றான். அந்த பாவத்திற்கும் அவன் அடிமையாகின்றான். நீங்களே பாருங்கள், அவனுக்கு தெரியாமல் அந்த பாவம் அவனை எப்படியாக கட்டி வைத்திருக்கின்றது. அவன் விளையாட்டிற்காக செய்த காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே எல்லா பாவத்திற்கு அடிமையாகி அவனை கட்டி வைத்து விட்டது. ஒரு நாள் உறக்கத்தில் அவன் ஒரு நாள் கண் விழித்து, அவனுக்கு தெரியாமல் இந்த பாவம் விளையாட்டுக்காக செய்தேன் என்று பார்க்கின்றான். அவன் இயேசுவை தரிசிக்க அடுத்த நாள் காலையில் எழுந்து அவன் வழக்கம் போல இயேசுவை ஆராதிக்க போகின்றான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அந்த பாவங்கள் அவனை கட்டி வைத்திருக்கின்றது. பார்ப்போம். இயேசுவினிடத்தில் அவன் செல்கின்றான். அன்புள்ள இயேசுவை அவனால் நெருங்க முடியவில்லை. அந்த பாவங்கள் அவனை இயேசுவினிடத்தில் நெருங்க விடாமல் அவனை சீரடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவை நெருங்க விட முடியவில்லை. இயேசுவை நெருங்க விடாமல் ஒவ்வொரு பாவங்களும் அவனை அலைகழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தில் அவன் சிக்குண்டு அவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் முடியவில்லை, இயேசுவை நெருங்க முடியவில்லை. இயேசு அந்த மனிதனை சந்திக்க போகின்றார். ஓ, எனக்காக உனக்காக ரத்தம் சிந்திய இயேசு அந்த மனிதனை சந்திக்க போகின்றார். திரும்பி பேச மனிதனை பார்க்கின்றார். அந்த மனிதன் இயேசுவை தூரம் போ என்று இயேசுவை விலக்குகின்றார். இயேசு அவனுக்காக செய்த காரியத்தை நீங்களே பாருங்கள். அவனுடைய எல்லா பாவ கட்டுகளையும் இயேசு தன்னுடைய உடலிலே சுமந்து கொள்கின்றார். அவன் செய்த எல்லா தவறுகளையும், அவன் செய்த எல்லா மீறுதல்களையும், அவன் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு ஒருவராக சுமந்து கொண்டு அவனை விடுவிப்பதற்காக அவனை உயிரோடு மீட்டெடுப்பதற்காக இயேசு ஒருவராக சிலுவையில் தன்னை தானே ஜீவனாக அர்ப்பணிக்கின்ற அந்த நிகழ்வை பாருங்கள். அந்த மனிதன் தூங்கி எழுந்து பார்க்கின்றான். எனக்குள் ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, நான் விடுதலை ஆகியிருக்கின்றேன், என்னால் என்னை நல்ல மனிதனாக உணர முடிகின்றது என்று நான் இயேசுவை சந்திக்க அவன் ஆயத்தப்பட்ட பொழுது இயேசு சிலுவையில் அந்த கோலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பாவத்திற்காக, ஐயோ, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய சிற்றின்பத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி நான் இந்த மீறுதலை செய்ய மாட்டேன், இனி புகைப்பிடிக்க மாட்டேன், இனி சாராயத்தை குடிக்க மாட்டேன், இனி இயேசுவிற்காக என் ஜீவன் வாழப் போகின்றது என்று அவன் மரிதளித்துக் கொண்டிருக்கிறான். இயேசுவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றான். நீங்களே பாருங்கள் அன்புள்ள சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு இது போலதான் இருக்கின்றார். விளையாட்டிற்காக செய்த பாவங்கள், சிகரெட், சாராய பழக்கம், அநேக போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இந்த வாலிப சின்ன பிள்ளைகளை போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு அவன் இந்த உலகத்தை விட்டு வேரோடு பிரித்திருக்கின்றது. இயேசு ஒருவராக இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காகவும் தன் ஜீவனை இழந்திருக்கிறார். நீங்களே பாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் அன்புள்ள சிறு குழந்தைகளே, பெற்றோர்களே, உங்கள் யாவருக்காகவும் இந்த நாடகத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம்.
ஒரு சிறு குழந்தையின் வாழ்க்கையிலே போதை பழக்கம் என்பது இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெற்றோருக்கு தெரியாமல் சின்ன சின்ன பருவத்தில் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. இந்த இயேசு என்ன சொல்கின்றார் என்றால், இயேசு உங்களை நேசிக்கின்றார். இந்த இயேசுவினிடத்தில் இந்த VBSற்கு மாத்திரம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்காதபடிக்கு இந்த இயேசுவினிடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இயேசு ஒருவரே சத்தியமும் விடுதலையும் ஜீவனையும் தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, நல்லா கைட்டடிங்க பார்க்கலாம். ரைட், எல்லா ப்ரோக்ராம் இதோட நம்ம நிறைவு செய்கிறோம். கீழே உட்காருங்க.